தாவேகானுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் வேட்பாளராக போட்டியிட்ட பாலசுப்ரமணியம் அவர்கள் என் பெயர் களங்கப்படுத்தும் வகைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைப்போம், இவர்களும் வந்து விடுவார்கள் என்கிற மாதிரி அந்த வார்த்தையை அவர் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தான்னு தெரியலை. அவர் வந்து மிரட்டு தோணியில் பேசுகிற மாதிரி தெரியுது. இது இப்போ ஏற்கனவே சற்று முன் ஒரு நேரத்தில் அனிதா அரெஸ்ட் ஆகி அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி பேரம் பேசு மாதிரி இப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சேர்ந்த குணமாக இருக்குமா என்று தெரியவில்லை. நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன், எதற்கும் அஞ்சிரவன் கிடையாது. அதனால் என்னை என்னை களங்கப்படுத்திய அந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் உடனடியாக பகிரமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வருத்தம் தெரிவிக்காத பட்சத்தில் அவர் மீது கண்டிப்பான முறையில் சட்டம். தாவேகானுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் வேட்பாளராக போட்டியிட்ட பாலசுப்ரமணியம் அவர்கள் என் பெயர் களங்கப்படுத்தும் வகைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைப்போம், இவர்களும் வந்து விடுவார்கள் என்கிற மாதிரி அந்த வார்த்தையை அவர் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தான்னு தெரியலை. அவர் வந்து மிரட்டு தோணியில் பேசுகிற மாதிரி தெரியுது. இது இப்போ ஏற்கனவே சற்று முன் ஒரு நேரத்தில் அனிதா அரெஸ்ட் ஆகி அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி பேரம் பேசு மாதிரி இப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சேர்ந்த குணமாக இருக்குமா என்று தெரியவில்லை. நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன், எதற்கும் அஞ்சிரவன் கிடையாது. அதனால் என்னை களங்கப்படுத்திய அந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் உடனடியாக பகிரமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.